ஷே எப்பா விஷ்ணு பிரமா கைலாசத்தில் நீதிமன்றம் கடவுள் கணக்கு போட்ட கணக்கு இன்னைக்கு வரைக்கும் மானிட பிறவி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் எடுக்கலை. இப்போ தண்டனை கொடுப்பார். என்ன கணக்கு? நீதிமன்ற கோர்ட்டில் தெற்குப்பாளையம் ராஜபாளையம் நீதிமன்ற கோர்ட்டில் குடும்பமே காலை வச்சுட்டு வந்துருச்சு. குடும்பம், கடவுளுடைய குடும்பம், ஈஸ்வரன், பரமசிவன், பார்வதி குடும்பம், குடும்பத்தார் நீதிமன்ற கோர்ட்டில் கடவுளுடைய குடும்பம் பாதத்தை வச்சுட்டு வந்துட்டாங்க. அவ்வளோதான். பேப்பரை பூரா மிதித்து நொறுக்கிடுவார். பேப்பரை மிதித்து நொறுக்கிடுவார். மீச்சிட்டார், காலில் அடியில் மீச்சிட்டார். தப்பு செஞ்ச கணக்கில் போயிருந்தால் தப்புக்கு தண்டனை அது கண்ணால் பார்த்து அந்த கணக்கில் முடிச்சிடுவார். அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு செகண்டில் முடிச்சிடுவார். நூலளவில் மானிட பிறவியை முக்கால் சேத்தியம் பூரா அனைத்தும் தப்புக்கு ஆடி தப்புக்கு ஓடி தண்டனை கொடுக்கல அப்படிங்கிற நிலைமையில் சொல்லிட்டார். ஒரே வார்த்தை, தண்டனை இல்லை, இப்போ நம்ம தான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டார். அதுக்கு தான் கணக்கு. நீதிமன்ற கோர்ட்டில் திங்கக்கிழமை நாள் டைம் நல்ல டயத்தில் மிதித்து வந்துட்டாங்க. நொறுக்கிடுவார். இவர் நொறுக்கி விடுவார். இவர் செகண்டில் கடவுளில் நீதிமானை தவறி நடத்த முடியுமா அப்படிங்கிற கணக்கு நம்ம வரும். பார், நீதிமான் கடவுள் உட்கார்ந்துருக்காரு. நீங்கள் ராஜபாளையம் தெற்குப்பாளையம் எல்லாம் போய் சுற்றி எல்லாம் ஆட்டிடுங்கப்பா. ஆமாம் நாய் எட்ட நாட்டு சனி சரி ஏமே காலந்து போய் ஆட்டிடுங்க. பருவ ஐட்டம் பூரா போடு போயிடணும். எப்பா, அரசியல்வாதி நீதிமன்றத்தில் கோர்ட்டில் நடு ஜென்ரலில் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ தூக்கி வச்சுருக்கான். இப்படியே தான் எல்லா நீதிமன்றத்திலும் இப்படி தான் சட்டமன்ற தொகுதியை தூக்கி வச்சுருப்பாங்க. என்ன காரணம்? வழக்கறிஞர் 2 கை காலை பிளந்து நிற்கான். தப்பு செஞ்சால் அந்தந்த மாவட்ட கோர்ட்டுகள் காவல்துறையில் எல்லாம் அனைத்து பூரா அதிகாரி சேட்டவனா உள்ள வழக்கு ஆடி ஓடுறதுக்கு அந்த எம்எல்ஏ பவரை கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. ராஜபாளையம் எம்எல்ஏ 224 34 எம்எல்ஏ மிதிச்சிட்டார். நொறுங்கி போவான், மடிஞ்சு போவான். இந்த ராஜபாளையம் உள்ளவனை நீதிமன்ற கோர்ட்டில் மிதித்து நொறுக்கிட்டார். அவன் பேரை தூக்கி நட்டுக்க நிறுத்தி ஓட்டு தான் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடாதுப்பா. அவ்வளோ பெரிய தப்பு செஞ்சு வச்சு வெளியில் ஓடுது. நீதிமன்றம்னு என்ன தெரியுமா? நீதி ஸ்தானத்தில் உள்ள நீதிமன்றம். இந்த ஆக்கங்கட்ட பேவலை முட்டா பேவலை கொண்டு போய் பேரை வச்சா விளங்குமா? அடிச்சிருவார், எரிஞ்சிருவார். முக்கால் சத்தியம் தொலைஞ்சான்.